கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புனித வெள்ளி என்று சொல்லக்கூடிய குட் ஃப்ரைடே என்ற நாளிலே ஆண்டவருடைய சிலுவையிலே அவர் சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலே தியானிப்பது வழக்கம். ஆகவே எனக்கு 3வது வார்த்தை தியானிக்கும்படி கொடுத்திருக்கிறார்கள். 3வது வார்த்தை நாம் தியானித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3வதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது சொன்ன வார்த்தையை குறித்து பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 26, 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே தொங்கும்போது சொன்ன 3வது வார்த்தை, ஒன்று தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், இன்னொன்று தன்னுடைய சீசனை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது தாயை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? ஸ்திரீயே, அதோ உன் மகன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு மாம்சப்படியான மகனாய் இருந்தபடியினாலே, அவர் தேவகுமாரனாக பரிசுத்தாவினாலே உற்பவித்து பிறந்தாலும் கூட உலக பிரகாரமாக மாம்சத்தின்படி அவரை பெற்றெடுத்த தாய். ஆகவே இப்பொழுது அவர் மரிக்கப் போகிறார். 33 வயசில் ஒரு வாலிப மகன் மரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு வேதனை அடையும் என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். இப்போ அவர் மரித்து விட்டால் அந்த இடத்திலே எனக்கு பிள்ளையாக யார் இருப்பது, என்னை யார் கவனிப்பது என்ற பல்வேறு கேள்விகள், வேதனைகள் அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருக்கலாம். ஆகவே ஆண்டவன் அந்த தாயினுடைய உள்ளத்திற்கு ஆறுதலாகவும் தன்னுடைய சாணத்திலே இருந்து அந்த தாயை கவனித்து கொள்ள பொறுப்புள்ளவனாக இருக்கும்படியாக ஒரு அருமையான சீசனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்கிற உங்கள் வாழ்விலும் கூட சிலர் தங்கள் குடும்ப வாழ்விலே பிள்ளையை இழக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் இருந்திருக்கலாம். அல்லது ஏற்கனவே பிள்ளைகளை இழந்து அது நிமித்தமாக வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு மரணம் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சிருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைக்கு எங்கே போவேன், ஐயோ என் மகளுக்கு நான் என்ன செய்வேன், ஐயோ என் தகப்பன் எனக்கு இல்லையே, நான் எங்கே போவேன் என்ற அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது தன்னுடைய தாயினிடத்திலே அதோ உன் மகன் என்று சொல்லி காண்பித்தார். ஆனால் இன்றைக்கோ இயேசு உங்களுக்கு மகனாக இருப்பார், உங்களுக்கு பிள்ளை சாணத்திலிருந்து நடத்துவார், உங்களுக்கு தகப்பன் சாணத்தில் இருந்து நடத்துவார். பக்தன் தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார் என்று. ஆகவே ஆண்டவர் அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை நடத்துவார். உங்கள் மனசில் அந்த வேதனை வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருந்து நடத்துகிறபடினாலே அவர் சொல்லுகிறார், உனக்கு பிள்ளை இல்லை அல்லது யாரோ இழந்துட்டேன் கவலைப்படாத மகனே மகளே, நான் உனக்கு இருந்து நடத்துவேன்னு சொல்கிறார். ஆகவே தாயாரை ஆறுதல் படுத்தும்படியாக, தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றும்படியாக சிலுவையில் தொங்கும்போது கூட ஆண்டவர் தாய் பார்த்து சொல்கிறார், மகன் இல்லைன்னு கவலைப்படாதங்க அம்மா, அதோ ஒரு மகன் உங்களுக்கு தருகிறேன் என்று யோவான் என்ற அப்போஸ்தலனை ஆண்டவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த யோவான் யார்? செபதேயுடைய குமாரர். அதில் 2 பேர் அண்ணன் தம்பி, யாக்கோபு, யோவான். அந்த 2 பேரில் யோவானைத்தான் ஆண்டவர் காண்பிக்கிறார். அதுக்கு பின்னால நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வரும் காரியங்களை முன்னமே அறிந்த தேவன். இந்த செபதேயுடைய குமார் 2 பேர் இருந்தாலும் யாக்கோபனுடைய கையில் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கவில்லை. யாருடைய கையில் கொடுக்கிறார்? யோவான் கையில் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, அங்கே ஏரோது இந்த யோவானுடைய சகோதரனாக இருந்த யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்து விட்டதை நீங்கள் வாசிக்க முடியும். இப்போ ஆண்டவருக்கு தெரியும், நாம் இப்போ சிலுவையில் மரிக்க போகிறோம், இன்னும் கொஞ்ச நாட்களில் என்னுடைய அப்போஸ்தலனாக இருக்கிற யாக்கோபை அவங்க கொலை செய்ய போகிறாங்க. அதாவது இரத்த சாட்சியாய் அவன் மரித்து பரலோகத்துக்கு என்னிடத்துக்கு வரப்போகிறான்.
அப்போ யாக்கோபு கையில் அம்மாவை கொடுத்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல வேதனைப்படுவாங்க, அதனால வேண்டாம், யோவான் கையில் ஒப்பு கொடுப்போம்னு சொல்லி யோவான் கையில் ஒப்பு கொடுக்கிறாங்க. இது ஒரு காரியம். ரெண்டாவதாக, ஏன் செபதேனுடைய குமாரன் கையில் ஒப்பு கொடுத்தார்? இந்த மரியாளுக்கு இந்த செபதேனுடைய குடும்பத்தினர் உறவு முறை, நெருங்கின உறவு முறை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தனக்கு இரத்த சம்பந்தமான உறவு முறையாக இருக்கிற பாசமுள்ள குடும்பத்தில் ஒப்பு கொடுத்தா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிட்டு வாங்க என்ற முறையிலே ஆண்டவர் யோவானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். மூன்றாவதாக, யோவான் கையில் ஒப்பு கொடுக்க இன்னொரு காரணம் உண்டு. யோவானுடைய அப்பா செபதேவு இருக்கிறார் பாருங்க, அவருக்கு சொந்தமாக போட்டெல்லாம் இருந்ததாம். நிறைய வேலைக்காரர்களை வச்சு மீன் பிடிக்கிற தொழிலை சிறப்பாக செய்து வந்தார். ஆகவே அவருக்கு பொருளாதார பிரச்சனை கிடையாது, நல்ல வசதி உள்ள ஒரு குடும்பம். அவை உலக பிரகாரமாக அம்மா நான் கடந்து போனாலும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும். அப்போ இந்த செபதேவு குடும்பத்தில் ஒப்படைச்சா அவங்கள நல்லா பார்த்துக்கிடுவாங்க. எங்கள் அம்மா என்னை இவ்வளவா வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி விட்டாங்களே, அதனால அந்த அம்மாவை நல்ல முறையில் கவனித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி செபதேனுடைய குமாரனாயிருக்கிற யோவானுடைய கையிலே ஆண்டவர் தாயை ஒப்பு கொடுக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், யோவானை பார்த்து சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்லி. இந்த யோவான் என்பவன் அன்புள்ள சீசன் என்று அழைக்கப்படுகிறான். தாய்க்கு தேவை அன்புதான். அந்த இயேசுவிடத்தில் எப்படி அன்பு வைத்தார்களோ அதே போல அன்பு பாராட்ட இன்னொரு மகனாக யோவான் கிடைத்திருக்கிறார். அதுபோல யோவானும் இந்த வசனம் சொல்கிறது, அந்நேரம் முதல் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சில வேளை நம்ம கையில் யாராவது ஒப்படைச்சா, எப்பா என்னாலெல்லாம் கவனிக்க முடியாது, நான் பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை வரலாம். ஆனால் இங்கே அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் அவளை தாயாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மரியாளை தாயாக ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். இது மிகப்பெரிய தியாகம். பிரியமானவர்களே, இந்த சிலுவையினுடைய 3வது வசனத்தை தியானிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என குறைந்த நேரம் இருக்கிறதுனால வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்க, நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக நம்முடைய தாய்க்கு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த நேரத்திலும் செய்ய வேண்டும். தாவீது பக்தன் அப்படித்தான். தாவீது காடுகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தா கூட அவனுடைய பெற்றோருக்கு கஷ்டகாலம் வரும்போது தாவீது தான் அவங்களை பராமரித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த சகோதரர்கள் 3 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க பெற்றோரை கவனிக்கல, தாவீது தான் கவனிச்சான். அதனால கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாரு. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6 அதிகாரத்தில் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதனால தாய்க்கு தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நேசித்து செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்யுங்க. உங்களுக்கு அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். அவன் செய்யட்டும், இவன் செய்யட்டும், நான் மாத்திரையா செய்யணும் அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் பெற்றோர் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். இது முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவதாக, அந்த யோவானை போல தாயை பொறுப்போடு ஏற்றுக்கொண்டு கவனித்தது போல நீங்களும் கூட பெற்றோரை கவனித்தது மாத்திரமல்ல, இதுபோல கைவிடப்பட்ட மக்கள், சிறுமைப்பட்ட மக்கள் பாருங்க, மரியாளம்மாவுக்கு ஏற்கனவே அந்த சூழ்நிலையில் அதற்கு முன்பதாகவே யோசேப்பு மரித்து விட்டார். மாம்ச பிரகாரமான கணவராகிய யோசேப்பு மரித்து விட்டார். இப்போ அந்த வாலிப பையனாகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிற போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க. இதே போல உலகத்தில் தாயை இழந்து, தகப்பனை இழந்து, கணவரை இழந்து எத்தனையோ மக்கள் தவிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவங்கள நீங்க பொருளாதாரத்தில் தாங்கலாம், அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம், அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணலாம். ஒரு விதவையினுடைய பிள்ளை இருந்தால் அவங்களுக்கு படிப்பு செலவை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். இப்படிப்பட்ட நன்மை செய்து அந்த யோவானை போல நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். மத்தேயு 25 அதிகாரத்தில் 34 40 வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்களாம். எதற்காக? நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள்,
வசனம் இல்லாதிருந்தேன், வசனம் கொடுத்தீங்க, காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, அப்போ நம்ம ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, அவங்களை விசாரிக்கிறது, அவங்களை நம்மள ஒரு ஆளா சேர்த்துக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிறார் அல்லவா? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள் என்று சொன்னார் அல்லவா? அதுபோல உங்களை கர்த்தர் ஒரு நாளிலே நித்திய ராஜ்யத்திலே சேர்ப்பார். அதனோடு பூமியிலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே நீங்கள் இப்படிப்பட்ட நன்மை செய்கிற காரியத்தில் ஈடுபடுங்கள். யோவான் செய்தது போல நீங்களும் அப்படி செய்யுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே அப்படி கஷ்டப்பட்ட மக்களை யோவான் கையில் தன்னை தாய் ஒப்படைச்சது போல உங்க கையில் ஒப்படைக்கிறார். உங்க பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார், அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழலாம். கர்த்தருடைய நாம மகிமையடையும். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவை இந்த விதமான சத்தியத்தை தான் ஆண்டவர் இந்த 3வது வசனத்தின் மூலம் உணர்த்துகிறார். இதை தியானிக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சிலுவையிலே கடைசி தருணத்திலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே சொன்ன 3வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க கிருபை தந்தி நன்றி சொல்கிறோம். ஸ்திரியே, அதோ உன் மகன். சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னீர் அப்பா. அதன் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நீர் செய்தது போல நாங்களும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கிருபைகளை தாரும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து அது நிமித்தமாய் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு நீர் அந்த ஸ்தானத்திலிருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி சொல்கிறோம். யோவானை போல ஆண்டவரே, உம்முடைய தாயை தன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொண்டு பராமரித்து உதவி செய்தது போல நாங்களும் அநேக தாய்மார்களை, அநேக சிறுமைப்பட்ட மக்களை, அநேக கைவிடப்பட்ட மக்களை எங்களுடைய பிள்ளைகளாக, எங்களுடைய உறவினர்களாக ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய கடமை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யார் யார் இதற்காக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேல் நம்முடைய ஆசீர்வாதமுள்ள கரம் வந்து அமரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் உதவி செய்து நேசித்து இந்த வசனத்தின்படி வாழ அனுக்கிரகம் செய்யும். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, 3வது வசனத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வேறொரு தேவ ஊழியர் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.